ஹாய் சினிஃபர்ஸ் கேம் சேஞ்சர். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் என்ன கதையை சொன்னாரு சங்கர் கிட்ட அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த கதை வந்துட்டு ஒரு கலெக்டருக்கும் ஒரு மினிஸ்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் அப்படிங்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி என்படி படத்தோடைய கிரெடிட்ஸ்லேயே பார்த்தா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு முழுசா போடாம ஸ்டோரி லைன் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைனாக தான் இருக்கணும். பட் அதை வந்துட்டு சங்கர் சார் வந்துட்டு அவருடைய அந்த ஓல்டு ஃபார்மேட்ல எடுத்திருக்காரு. ஸோ அவரோட ஓல்டு ஃபார்மேட்ல அவர் முதல்வன், அதுக்கப்புறம் சிவாஜி அந்த ஃபார்மேட்ல எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதனால இந்த படம் வந்துட்டு பார்க்கலாம். பட் ரொம்ப பயங்கரமான ஒரு படமா இல்லை அப்படிங்கறத உண்மை. ஸோ பாசிட்டிவ் நைட்டின் பிரிச்சு பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன மேட்டர்னா, கதையை பொறுத்தவரையும் வந்துட்டு அபியஸா வந்துட்டு ஒரு மினிஸ்டருக்கும் ஒரு கலெக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான். அதுக்கு நடுவில் நடக்கிற அவங்களுடைய பேக் ஸ்டோரியுமே இருக்கு. அதோட இவங்க ரெண்டுத்துக்கும் ஃபிளாஷ்பேக்லயுமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. அது என்னென்ன மேட்டர் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸரா வராரு அப்படி இப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயின் பொசிஷனுக்கு ஃபிளாஷ்பேக் போகுது. அங்க போனா அவங்க வந்துட்டு கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காரு நம்ம ஹீரோ சார். அவர் ஹீரோயின் கிட்டு தொப்புன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுருக்கும் போது தொப்புன்னு சாங் போடுறாங்க. சாங் நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி விஷுவலா சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டுமே சரியா பண்ணியிருந்தாங்க. மொத்தமா வந்துட்டு ஒரு மூணு சாங் இருந்துச்சு. அதாவது டூயட்டாவே 3 சாங் இருந்துச்சு. பட் அவங்க 2 சாங் மட்டும் படத்துல வச்சிருக்காங்க. இந்த லைரானா சாங்கிறது வரல. ஒரு நியூஸ் என்ன, அந்த சாங் வந்துட்டு ஏதோ ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் என்னமோ போடுறதுக்காக போயிருக்காமா. அது முடியல, ஒர்க் முடியலங்கிறதுனால படத்துல வந்துட்டு பிளேஸ் பண்ணல. அது படம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள்ல போட்டுருவாங்க சொல்றாங்க. எதுவும் தேவையும் கிடையாது. ஏன்னா அது தேவையில்லாம இன்னும் கொஞ்சம் இழுக்கதான் செய்யும். அந்த 2 சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் கரெக்டா இருந்ததுனால அது ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இது கோட் மாதிரி ஆகல. ஸோ கோட்ல பண்ண அந்த ஒரு விஷயம், இந்த ஸ்பார்க் சாங் கொண்டு வந்து நடுவால வச்சாங்கல்ல, அது புஷ்பா 2லயுமே அவங்க சரியா பண்ணியிருந்தாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, சாங் வைக்கிறதுங்கிறது இந்த காலத்துல என்னதான் ஒரு இதா இருந்தாலுமே கூட, பட் அதை நம்ம சரியா பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்க. அந்த வகையில பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருந்ததுனால ஒத்துக்க முடியா இருந்துச்சு. மற்றபடி பார்க்கும்போது வந்துட்டு இந்த பஸ்ல எல்லாரும் ஏத்திட்டு கூட்டின்னு போய் அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தப்பு செய்யக்கூடாது, இந்த தப்பு செய்யறேன் இந்த தப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றது, மினிஸ்டர் கூப்பிட்டு போகாம இருக்கிறது, இதெல்லாம் ஆபீஸ்ல நம்ம சங்கர் சாரோடைய ஒரிஜினல் ஃபார்மட் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதெல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. பட் ரொம்ப சூப்பரா ஒன்றும் இல்லை. அண்ட் அதுல ஒரு பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்றான். பிளஸ் என்னன்னா, இந்தியன் டூல பார்த்தா அந்த தப்பு செய்யறவங்கள்ட்ட போயிட்டு லெக்சர் பண்ணிட்டு இருப்பாரு. நீ இந்த தப்பு செய்யறேன் எந்த தப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு பாலாவலன்னு பேசிட்டு இருப்பாரு. 4 பேத்துக்கு 4 சீன் சொல்லிட்டு அது ஒரு பெரிய லென்த்தா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாம டப்பு டிப்புன்னு அந்த சீனை வந்துட்டு சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் என்னதான் அது டப்பு டிப்புன்னு முடிச்சாலும் அது ஃபார்மட்டா பார்க்கும்போது ரொம்ப பழைய ஃபார்மட்டா தான் இருக்கு. அந்த வகையில் ஒரு மைனஸ் தான். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் வந்துட்டு தமன் வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வந்துட்டு அவரோட மியூசிக் படத்தை வந்துட்டு முக்கால்வாசி காப்பாற்றிருக்குன்னு சொல்லணும். அவர் ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த ஒரு மியூசிக் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல வேற ஏதாவது வந்துட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்காது அப்படிங்கறத உண்மை. ஏன்னா ஸ்டோரி படியுமே இந்த அளவுக்கு இதான் இருக்குது. லாஜிக் மீறுகள்ங்கிறது நிறையவே இருக்கதான் செய்யுது. ஏன்னா லாஜிக்குங்கும் போது ஃபைட்ல லாஜிக் வந்து பார்க்க தேவையில்லை. தெலுங்கு படம் ஆப்வியஸா ஹெலிகாப்டர்ல வந்து கத்தி எடுத்துட்டு சட்டக்குன்னு வெட்டிட்டு போறது அதெல்லாம் வந்துட்டு லாஜிக் மீறல் நம்ம பார்க்க தேவையில்லைன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த கலெக்டரோடைய இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் அவரோட அதிகாரம் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கண்டிப்பா இந்த செகண்ட் ஹாஃப்ல போகும்போது நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரா ஏதோ ஒன்று சொல்றாங்க. அந்த எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸரா இருக்காரு. அவர் வந்துட்டு அந்த எலெக்ஷன் நடத்தும் போது இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கட்சிங்கிறது வந்துட்டு அந்த கேன்வாசிங்க்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது, ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுதுதான். பட் இருந்தாலும் சில ரூல்ஸை மறந்தே போயிடுறானுங்க. ஒரு ஐஏஎஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு இழுக்கிறாரு அப்படிங்கிறது லாஜிக்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு நம்மளே ஒரு இது பண்ணிக்க வேண்டியதான். மார்வல் மாதிரி இது ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல நடக்குது, ஒரு ரியல் வேர்ல்டு நடக்கலன்னு சொல்லிட்டு நம்மளே இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். சோசியல் மீடியாங்கிறத பத்தி எவனுமே எந்த ஒரு வாயும் திறக்கவே இல்லை. அத்தனை கையில போன் இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து ஓட்டிங் மிஷினை போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காரு ரெஜிஸ்ட்ரியா. ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தாலே மொத்தமாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அவனுடைய கேரியரையே. பட் அது அவனுக்குமே தோணல போல இருக்கு. அந்த மாதிரி தான் ரைட்டிங் சில இடங்கள் ரொம்ப புவராகவே இருந்தது. ஆப்வியஸா சில ரைட்டர்ஸ் உள்ள புதுசா வந்திருக்காங்க. பட் அவர் யங் ரைட்டர்ஸ் கிட்ட போனாலும் தெரியல. நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான், சங்கர் சார் வந்துட்டு சங்கர் சாரோ இல்ல சிறுத்தை சிவா சாரோ இவங்க எல்லாம் வந்துட்டு நல்ல கதைகள் வச்சிருக்காங்களே தவிர நல்ல புதுசா யங் ரைட்டர்ஸா வந்துட்டு இது பண்ணணும். யங் ரைட்டர்ஸ் பண்ணும்போது தான் அவங்க இந்த ஒரு ஆடியன்ஸோடைய பல்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எழுதுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர் என்ன ரைட்டரா போட்டாரு என்ன ஏதுங்கிறது தெரியல. அந்த பல்ஸ் எல்லாமே ஆடியன்ஸை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இல்லைன்னு தான் சொல்லணும். காமெடி எல்லாம் லைட்ல அங்கங்க வச்சிருக்காங்க. அது அவ்வளவா ஒன்றும் ஒர்க் ஆகல. அண்ட் பிரம்மானந்தன் சாரோட அந்த கேமியோ வந்துட்டு அது எப்பயும் போலதான் அவர் எல்லா படத்துலயும் கேமியோ பண்றதுதான் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. எனக்கு அது ஆச்சரியமாவும் இருந்துச்சு. இப்படி ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு. கலெக்டர்ஸ்னா அவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பெர்மிஷன் கேட்கணுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கங்க நாசக்கா சொன்னது நல்லதா இருந்துச்சு. ஹீரோயின் பொசிஷன் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒரு கிளாம்டால தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே லைட்டா அந்த ஸ்டோரிக்குள்ள கனெக்ட் ஆகி தான் வருது. கிளைமேக்ஸ் அஜய்ஸ்ரீயா கொல்ல போகும்போது வந்துட்டு தொப்புனு கீழே போடு அந்த கோவத்தை அப்படின்னு சொல்லி வந்து காப்பாற்றுற விஷயங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினல் அம்மா அப்பா வந்துட்டு வேற யாரோ, பட் வளர்த்த அம்மா அப்பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வளர்த்த அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு இவர் பேசவே இல்லை. அந்த வளர்த்த அப்பா ஒரே ஒரு சீனுக்கு தான் வராங்க. அவரோட மறந்துட்டாங்க போல இருக்கு.
ராம்சரண் வந்துட்டு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு, அப்பன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ்ல விட்டு சுப்பண்ணால் மாத்திட்டாங்க, ஏனுங்க மாதலன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த தெலுங்கு டு தமிழ் அந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்துட்டு அந்த லேண்ட்ஸ்கேப் சில விஷயங்கள்லாம் மாத்தாம இருக்கிறது நல்லது. அப்பதான் வந்துட்டு அந்த ரூட்டடான ஒரு விஷயம் நமக்கு புரியும் அந்த அளவுக்கு. லேண்ட்ஸ்கேப்பை மாத்தல, அந்த சுப்பண்ணாவை மட்டும் ஏன் மாத்துனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதையாவது விட்டுருக்கலாம். ஏன்னா சாங்ஸ்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ராமச்சாராவை வந்துட்டு அவங்க மாத்தல, ராமச்சாரானே விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த இன்னொரு சாங் வந்து இருந்துச்சு, இந்த கொண்ட தேவரானா மலை கடவுளாமா, சப்டைட்டில் வருதுங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே மலை கடவுளேன்னு சொல்லிட்டு கொண்ட தேவரா, அதை அப்படியே விட்டுட்டாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடும்போது அந்த அப்பண்ணாவே அப்படியே விட்டுருக்கலாம், தேவலாம் மாத்தி அது ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டுச்சு. பட் அந்தபடி விட்டுருங்க. அந்த பிளாஷ்பேக் வந்துட்டு ஆபியஸா நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான், அப்பா பொறுத்தலிடுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் உள்ள ஓடுது. அஞ்சலி வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்துட்டு அவங்க கொஞ்சம் மொட்டையெல்லாம் அடிச்சு கொஞ்சோண்டு முடி வளர்த்து நிறைச்சு அந்த மாதிரி ஒரு ஓல்டரான லுக்லயுமே வராங்க. ட்ரெய்லர் அனாலிசிஸ் சொன்னது அவங்க மேபி பிரசன்ட் வரை உயிரோட இருக்கலாம்னு சொல்லிட்டு பிரசன்ட் வரை உயிரோட தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் அந்த விஷயங்கிறது போகும்போது ஆசிடோடு செத்து போறதுங்கிறது நமக்கு பெருசா எமோஷனலா கனெக்ட் ஆகவே இல்லை. அவ்வளவு தூரம் போகுதுனால நமக்கு எமோஷனல் கனெக்ட்ங்கிறது பெருசா ஆகாதனால கொஞ்சம் அவைவா தான் இருக்கு. பட் மற்றபடி வந்துட்டு சில இடங்கள் நல்லாவே இருந்துச்சு. அந்த பிளாஷ்பேக்ல கூட இந்த சாங்ஸ் அந்த ரெண்டு சாங் அந்த இடத்துல வருது, கொண்ட தேவரா சாங்கும் அப்புறம் ஒரு மெலோடி சாங். அந்த மெலோடி சாங்கோடைய ஸ்கிரீன் பிளே மாண்டேஜ் ஓடுது. ரெண்டு சாங்குமே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி சாங்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிருக்காரு தமிழ், அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறதா தெரியல, ஒரு மாதிரி விசித்திரமா நல்லா இருந்துச்சு அந்த சாங் கேட்கறதுக்குமே. படமும் நல்லா இருந்துச்சு, டப்பிங்குமே நல்லா சாங் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீன்ஸ் அந்த படத்துல வந்துட்டு ஆப்வியஸா அந்த கட்சியை தொடங்குறது வந்துட்டு அந்த சுப்பண்ணா தான் அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த கட்சியை அதை எடுத்துக்கிட்டு பணத்துக்காக அவனையே போட்டு தள்ளுறாரு அப்படிங்கறத பண்றாங்க. அதுக்கப்புறம் கருப்பு கொடியை கொண்டு வராங்க, விடுதலை டூ ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. சில விஷயங்கள் அந்த மாதிரி ஓடுது. அதுக்குள்ள அது பெருசா அந்த கருப்பு கொடியை வந்துட்டு இது பண்ணாமே போயிட்டாங்க, நல்ல வேலை. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஹாஃபோட அது முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு பிளஸ்ஸா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா அந்த பிளாஷ்பேக் சீக்வன்ஸை சீக்கிரமா முடிச்சது. ஏன்னா அதுக்கப்புறமா ஹீரோ வில்லனுடைய அந்த கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு விட்டு அங்க இருந்து போனாங்க. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இந்த பிளாஷ்பேக் வந்துருது. ஸோ அந்த ட்விஸ்ட் தான் இன்டர்மிஷன். அங்க இருந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே இருந்துட்டு பிளாஷ்பேக் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தடுத்துக்கு போனது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். கொஞ்சம் ஸ்பீடா போனது நல்ல விஷயமா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த ராம் சரணோட இந்த கேரக்டர் வந்துட்டு அந்த ரைட்டிங்ல அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, தான் அப்பா அம்மாவுக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பட் உடனே போய் பழி வாங்கிடுவானா அப்படின்னா உடனே போய் பழி வாங்குறான். பழி வாங்குறது வந்துட்டு கொஞ்சம் நியாயமா பண்றான்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த விஷயத்த அவன் எப்படி கன்சியூம் பண்றான், என்ன மாதிரி ஃபீல் பண்றான் இருக்குல்ல. இப்ப வைகுண்டபுரம் படம் இருக்கு, கால வைகுண்டபுரம்லோ அந்த படத்தோட இன்டர்மிஷன்ல வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நீ அப்பா அம்மா நினைச்சது வந்துட்டு உன்னுடைய அப்பா அம்மாவே கிடையாது, அவர் தான் உன்னை அப்பா அம்மான்னு சொன்ன உடனே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அங்க ஒரு டைம் இருக்கும், அங்க வந்துட்டு அழுவாரு. அப்புறம் அந்த ஃபேக்கா வந்துட்டு தன்னை தூக்கிட்டு வந்து குழந்தையில தூக்கிட்டு வந்து தன்னுடைய ஃபேக் அப்பாவை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 சீன் வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு உண்டாகுது. சோ அந்த இடத்துல வந்து இந்த பட்டுயோட கேரக்டர் வந்துட்டு வேற மாதிரி மாறக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஏற்படும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. டக்குன்னு ஓ இவங்க அப்பா அம்மா கொண்டுட்டாங்களா, சரி பழி வாங்கிடுறேன், அதை நியாயமா பழி வாங்குறேன், ஏன்னா ஐஏஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா ரைட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள் எடிட்டிங்ல வந்துட்டு ஸ்பீடா போனுச்சு. ஒரு ரீல்ஸ் அவர் சொல்லியிருந்தாரு, இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த காலத்துல ரீல்ஸ்க்கெல்லாம் அடிக்ஷன் ஆயிட்டாங்க, 1 மினிட் கட்டுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆயிட்டாங்க, அதோடைய ஸ்பீடுக்கு இருக்கும். நான் வந்துட்டு தில்லு தூளு கில்லி மாதிரி ஸ்பீட் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், அது மாதிரி ஸ்பீட் படம் எடுத்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கில்லி தூளு இந்த படங்கள்லாம் ஸ்பீட் படம் தான். பட் அது வந்துட்டு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்டோரிஸ் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி. கபடி மேட்சுக்கு போறவன் கபடி மேட்ச் விளையாடாம அங்க இருக்கிற ஒரு பொண்ணை காப்பாத்திட்டு வந்துடுறான், வில்லன் கிட்ட காப்பாத்துறான், அவ்வளவுதான். ஒரு சிம்பிளான கதை. அந்த சிம்பிளான கதைக்குள்ள எவ்வளவு நேரம் இழுக்கலாம், அதை 3 மணி நேரமும் எடுக்கலாம், 2 மணி நேரம் படமாவும் எடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே இழுக்கிறோம், அது எவ்வளவு ஸ்பீடு போகுதுங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி கொண்டு வந்து ஸ்பீட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்துட்டு நமக்கு பிரீத் பண்றதுக்கு இடமே இல்லை. காமெடினா பிரீத் பண்ண முடியல, சாங்னா பிரீத் பண்ண முடியல, டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டு இருக்கே தவிர எந்த ஒரு இடத்துல எமோஷன் கனெக்ட்ங்கிறது ஏற்படவே இல்லை. ஸ்பீடா இருந்துச்சு, ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு. அந்த ஸ்பீடுங்கிறது பிளாட் ஆயிடும். சில நேரங்களில் படம் ஸ்பீடா இருந்துச்சுன்னா அது பிளாட்டாவும் ஆயிடும். அந்த வகையில பிளாட்டாவும் ஃபீல் ஆனிச்சு இந்த படம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல படம் தான். பட் இருந்தாலும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ அவுடேட்டடான ஸ்டோரி தான். ரொம்பவும் அதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் புதுசா கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்த மோசமான படம் ஆனா நல்ல விஷயம் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த வகையில ஒரு அவுடேட்டடான ஸ்டோரி, ஆனா அதுக்குள்ள சில புதுசான விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. இது நம்ம இந்தியன் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த படம் இஸ் மச் பெட்டர் தான். அண்ட் இதை விடவும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத என்னோட இது. அண்ட் சங்கர் சாருக்கு ஒரு கம்பேக்கா அமைஞ்சிருக்கான்னு கேட்டா கம்பேக்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு அது இது மாதிரி ஒரு பச்சையா சொல்ல முடியாது, ஒரு வியூகமா சொல்லாங்க மாதிரி ஓரளவுக்கு பார்க்கலாங்கிற மாதிரி. அடுத்த ஒரு டார்கெட் வேல்பாரியா இல்ல அந்த சைஃபை ஃபிலிமான்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு ஸ்பை த்ரில்லர் வச்சிருக்காராமா. ஸ்பை த்ரில்லர் ஒன்று வச்சிருக்காரு, சைஃபை ஒன்று வச்சிருக்காரு, வேல்பாரி வச்சிருக்காரு. எதை எடுக்க போறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் எதை எடுத்தாலும் பொறுமையை எடுக்கட்டும் அப்படிங்கறதா ஒரு மேட்டர். ஏன்னா இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு, கோட்டட் டேரக்டர் போது கொஞ்சம் பொறுமையாவே பண்ணட்டும். நம்ம நாங்க அவசரப்படுத்த கிடையாது. நீங்க 6 வச்சனாலும் எடுங்க,
பொறுமையை எடுங்க, அதுக்காக கங்குவா மாதிரி எடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ படம் வந்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனுங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஸோ உங்களை நான் விட்டு வேற வந்து பாக்குற வரைக்கும் பாய் மிஸ். உங்களை நான் விட்டு வந்து பாக்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மித் சினிமா வைக்கிறேன். குட் நைட் சொல்லி.